அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன். நீ நினைக்கிறாய் நான் எத்தனையோ புண்ணியங்களை செய்திருக்கிறேன். சாயப்பா, நான் ஏன் இத்தனை துயரங்களை அனுபவிக்கிறேன் என்று உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாததா? உலகத்திலே எத்தனை பிள்ளைகள் உன்னோடு நீ பார்க்கின்ற இடங்களிலெல்லாம் எத்தனை துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நீ அறியாததா? நான் உன்னுடைய சாயப்பா உனக்கு இருக்கின்ற பொழுது நீ எதற்காக கலங்குகிறாய் என்று ஒவ்வொரு நாளும் உனக்காக சொல்லி வருகிறேனே. இன்னொரு கதை நான் உனக்காக சொல்லுகிறேன். எத்தனையோ புண்ணியங்களை செய்தவன் கர்ணன். அவன் செய்யாத புண்ணியங்களையா இந்த உலகத்தில் யாராவது செய்துவிட முடியும்? மகாபாரதத்திலே கர்ணன் கிருஷ்ணனை கேட்டார், என் தாயார் நான் பிறந்த நேரத்தில் என்னை ஆற்றிலே விட்டுவிட்டார். முறை தவறி பிறந்த குழந்தை என்றார்கள். இது என் தவறா? நான் சத்திரியன் அல்ல என்று கூறி துரோணாச்சாரியர் எனக்கு கல்வியையே கற்றுத்தராது என்னை கைவிட்டார். இது என் தவறா? பரசுராமர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் சத்திரியன் என கூறி நான் படித்த எல்லாவற்றையும் மறக்க எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். இது என் தவறா? ஒரு பசு தற்செயலாக என் அன்பு மூலம் தாக்கப்பட்டது. அதன் உரிமையாளர் என்னுடைய தவறுக்காக என்னை சபித்து விட்டார். இதுவும் என் தவறா? திரௌபதியின் சுயம்வரத்திலே நான் தேரோட்டியின் மகன் என்பதற்காக அவமானப்படுத்தப்பட்டேன். இது என் தவறா? குந்தி கூட இறுதியாக தன் மற்ற மகன்களை காப்பாற்ற மட்டுமே என்னை தேடி வந்தார். இப்படி சுற்றி இருப்பவர்கள் அனைவராலும் வஞ்சிக்கப்பட்ட போது எனது நண்பன் துரியோதனின் அன்பு மூலமாகவே எனக்கு எல்லாம் கிடைத்தது. ஆகையால் அவன் பக்கம் நான் நிற்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இது தவறா என்று அவன் கேட்டான். கிருஷ்ணர் அதற்கு பதில் சொல்லுகிறார். கிருஷ்ணா, என்ன சொல்ல போகிறாய் இதற்கு பதில் என்று கர்ணன் கிருஷ்ணனை கேட்க, அதற்கு கிருஷ்ணன் பதிலாக, கர்ணா, நீயாவது பரவாயில்லை, நீ எவ்வளவோ மேல். ஆனால் நான் ஒரு சிறையில் பிறந்தேன். என் பிறப்புக்கு முன்பே மரணம் எனக்கு காத்திருந்தது. நான் பிறந்த இரவு அன்றே என்னை பெற்றோர்களிடத்திலிருந்து நான் பிரிக்கப்பட்டேன். நீ சிறு வயதிலிருந்து வாள், ரதங்கள், குதிரைகள், வில், அம்புகள் ஆகியவற்றின் இரைச்சலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நானோ மாடு, கொட்டில், சாணம், வைக்கோல் இவைகளுக்கு இடையே வளர்ந்தேன். நடக்க ஆரம்பிக்கும் முன்னே என்னை கொல்ல பல முயற்சிகள் நடந்தன. நல்ல கல்வி இல்லை, இராணுவ பயிற்சி இல்லை. ஆனால் எல்லோரும் நான் தான் நடக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் ஆசிரியர்களால் மதிக்கப்படுகின்ற பொழுது நான் எந்த கல்வியையும் பெறவே இல்லை. நான் 16 வயதிலே தான் ரிஷி சாந்தினி பத்தினியின் குருகுலத்திலே சேர்ந்தேன். நீங்கள் விரும்பிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டீர்கள். ஆனால் நான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யாமல் என்னை நேசித்த பெண்களையெல்லாம், மேலும் கொடியவர்களிடத்திலிருந்து நான் காப்பாற்றிய பெண்களை திருமணம் செய்து கொண்டேன். ஜராசந்தனத்திலிருந்து என் மக்களை காப்பாற்றுவதற்காக யமுனா நதிக்கரையிலிருந்து, கடலில் இருந்து, தூரத்தில் இருந்து என்னுடைய முழு சமூகத்தையும் நகர்த்த வேண்டியிருந்தது. நான் ஓடிப்போன ஒரு கோழை. துரியோதனின் போரிலே வெற்றி பெற்றால் உனக்கு நிறைய பொருள், நாடு, சேனை, கௌரவம் எல்லாம் கிடைக்கும். ஆனால் பஞ்சபாண்டவர் உடன் சேர்ந்து யுத்தம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? கண்ணன் இந்த போருக்கு காரணம் என்று குற்றச்சாட்டு மட்டுமே மிஞ்சும். கண்ணன் தான் இந்த போருக்கு காரணம் என்கின்ற குற்றச்சாட்டு மட்டுமே தானே மிந்தும்.
வேறென்ன மிஞ்சும்? கர்ணா, ஒன்றை நீ நினைவிலே கொள். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே சவால்கள் உள்ளன. வாழ்க்கை எப்போதுமே லகுவாகவும் எளிதாகவும் இருப்பது இல்லை. ஆனால் மனசாட்சிப்படி தர்மத்தின் பால் நிற்பதே சரியானது ஆகும். எத்தனை முறை நாம் ஏமாற்றப்பட்டோம், எத்தனை முறை நாம் அவமானப்படுத்தப்பட்டோம், எத்தனை முறை வீழ்ச்சி அடைகிறோம் என்பது முக்கியமானது அல்ல. அந்த நேரத்தில் நாம் எப்படி மீண்டும் எழுந்தோம் என்பதே முக்கியமானது. நம் வாழ்க்கையிலே நடக்கும் தவறுகள் நம்மை தவறான பாதையிலே போவதற்காக உரிமையை கொடுத்து விடவில்லை. எப்பொழுதும் நினைவில் கொள், வாழ்க்கை என்பது ஒரு பாதை. சில நேரங்களிலே கரடுமுரடாக இருக்கலாம். அதை கடப்பது நம் காலணிகளால் அல்ல, நாம் எடுத்து வைக்கும் அடிகளின் மூலமே. எனவே என்னுடைய பிள்ளைகளே, இந்த கர்ணன் சொன்னதை கேளுங்கள். அவனை விட, கிருஷ்ணனை விட, கர்ணனை விட நாம் கண்டது கரடுமுரடான பாதையா? எண்ணி பாருங்கள், என்னை பாருங்கள், நான் சொல்வதை கேளுங்கள், நம்பிக்கையாக வாழுங்கள், பொறுமையாக இருங்கள், நடக்கிற வரை பொறுமையாக இருங்கள். நான் இந்த வழித்துணை சாயப்பா உங்களோடு வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை நம்பி நடை போடுங்கள். நல்லதே நடக்கும். அல்லாஹ் மாலிக்.